வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். தமிழகத்தில் இதுவரை 78% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. இதுவரை தமிழகத்தில் 78% திருத்த படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து இந்த தகவலானது வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் இதுவரை 78% படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழகத்திலும் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இதுவரை 78% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். தேர்தல் ஆணையத்தின் இந்த தகவல் தொடர்பான விவரங்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தையொட்டி தமிழகத்தில் சுமார் 78% கணக்கீட்டு படிவங்கள் இதுவரை விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கடந்த 27ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதனையொட்டி தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் நிலவர அறிக்கையை தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அக்டோபர் 27ஆம் தேதி நிலவரப்படி தமிழகத்தில் 6,41,14,587 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்காக 68,467 PLO எனப்படும் பூத் லெவல் அதிகாரிகளும் 2,11,445 பூத் லெவல் ஏஜென்ட்டுகளும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதுவரை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை 100% கணக்கெடுப்பு படிவங்கள் அச்சடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் 5,67,045 கணக்கீட்டு படிவங்கள் என ஒட்டுமொத்தமாக 78% கணக்கெடுப்பு பணிகள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. எங்கெல்லாம் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறுகிறதோ ஒட்டுமொத்தமாக 12 மாநிலங்களை பொறுத்தவரை இதுவரை 50,69,73,675 கணக்கெடுப்பு படிவங்கள் அச்சடிக்கப்பட்டு அவற்றில் இதுவரை 37,05,68,109 கணக்கெடுப்பு பணிகள் என 72% கணக்கெடுப்பு படிவங்கள் நாடு முழுக்க விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது.